ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மருத்துவ குணங்கள் நிறையா இருக்கிற கண்டந்திப்பிலி அரிசி திப்பிலி ரசம் தான் பார்க்க போகிறோம். கண்டந்திப்பிலி உங்களுக்கு குச்சி மாதிரி இருக்கும், அது 2, அரிசி திப்பிலி 2 எடுத்திருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். வறுக்கிறதுக்கு தனியா 1 டீஸ்பூன், துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், மிளகு 1 டீஸ்பூன், அப்புறமா வரமிளகா அதெல்லாம் ட்ரையாக வறுத்து பொடியாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ ரசத்துக்கு தாளிக்க கடுகு, சீரகம், பூண்டு நிறையா சேர்த்துக்கோங்க. தக்காளி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், சின்னதாக இருக்க அதை நான் சேர்த்துருக்கேன். இது புளித்தண்ணி, கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி நல்லா கரைச்சி அதில் சேர்த்துட்டு, பூண்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி கொதித்த உடனே இந்த பொடியை நம்ம அப்படியே தண்ணியில் கரைச்சி ஊற்ற வேண்டியதான். அப்படியே போட்டோன்னா கட்டி கட்டி ஆகிடும். அதனால் இப்போ இது நுரக்கட்டி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ண வேண்டியதான். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது காஃப் இருக்குது, கோல்டு இருக்குது, உடம்பு சோர்வு இருக்குது, ஜுரம் இருக்குது, எல்லாத்துக்குமே இது க்யூர் ஆகும். அவ்வளோ ஒரு சூப்பரான ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.